விவோலேருந்து கூடிய விரைவில் இந்தியாவில் Y300 5G அப்படிங்கிற ஒரு புது 5G ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இப்போ இந்த ஃபோனை பற்றின அஃபிஷியல் போஸ்டர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல விதமான லீக்ஸும் வந்திருக்கு. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இந்தோனேஷியாவில் வந்து Vivo V40 Lite 5G அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே ஃபோனை தான் இப்போ இந்தியாவுக்கு ரீபிராண்ட் பண்ணி Vivo Y300 5G அப்படிங்கிற பேரில் வந்து கொண்டு வருவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த விவோவோட V300 5Gல எல்லா விஷயங்கள் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் என்ன, மேலும் இந்த ஃபோனில் எல்லா விஷயங்கள் இருக்குங்கிறத கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த விவோவோட V300 5Gயோட பில்ட் பத்தி பார்க்கலாம். இந்த போனோட சைடு எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2.5D மெட்டாலிக் ஃப்ரேம்ல இருந்து செஞ்சிருக்காங்க. முதல்ல போனோட திக்னஸ் மற்றும் வெயிட்டை பத்தி பார்க்க முன்னாடி இதோட கலர்ஸை பத்தி பார்க்கலாம். இந்த போன் 3 டிஃபரெண்டான கலர்ல வருது. அதாவது பிளாக், டைட்டானியம் சில்வர் மற்றும் பெர்ல் ஒயிட் அப்படிங்கிற 3 கலர்ஸ்ல வருது. இந்த பிளாக் கலர் வெர்ஷன் வாங்குனீங்கன்னா அது வந்து 7.79 mm திக்னஸ்ல 188 கிராம் வெயிட்ல வருது. அதே நமக்கு வந்து டைட்டானியம் சில்வர் மற்றும் பெர்ல் ஒயிட் அப்படிங்கிற கலர்ஸ் வாங்கினீங்கன்னா அது வந்து 7.95 mm திக்னஸ்ல 190 கிராம் வெயிட் வருது. ஸோ நல்ல ஒரு ஸ்லிம்மான ஃபோனை தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக IP64 ரேட்டிங் இருக்கு. ஆனால் டஸ்ட் மற்றும் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டாக வருது. அதாவது ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டான சாரல் மழை அல்லது ஆக்சிடென்டலாக தண்ணி கொஞ்சம் பட்டுச்சுன்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததாக இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள E4 AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1800 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. மற்றபடியாக இந்த டிஸ்பிளேக்கு 100% DCI-P3 கலர் கேமரா சப்போர்ட், 107% NTSC கலர் கேமரா சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளேல கண்டென்ட் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். மற்றபடியாக இந்த டிஸ்பிளே HDR10 சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல. அது மட்டும் என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்லலை. ஆனால் வந்து நமக்கு இந்த டிஸ்பிளே ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கு. இது இப்போ ரெயின் வாட்டருக்கான ஸ்மார்ட் டச் டெக்னாலஜியும் கொடுக்குறாங்க. அதனால் ஸ்க்ரீன் வந்து ஈரமாக இருந்தால் கூட நீங்கள் தொடும் போது டிஸ்பிளே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். மேலும் இந்த டிஸ்பிளேக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கு. அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனுக்கு நமக்கு ஸ்னாப்டிராகனோட 4 Gen 2 அப்படிங்கிற 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு கார்டெக்ஸ் A78 கோர் ஸ்பேஸ் அப்படிங்கிற ப்ராசராக வருது. மேக்ஸிமம் 2.2 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீட் போகுது. கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோட 613 அப்படிங்கிற GPU கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க முன்னாடி இதோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராசருக்கு நமக்கு வந்து 87 ரேங்க் வருது. மார்க்னு பார்க்கும்போது 100க்கு 36 மார்க் எடுக்குது. ஒரு பி கிரேட் சிப் செட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு மிட் ரேஞ்ச் சிப் செட்டாக வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ஓரளவு ரன் பண்ணலாம். கேம்ஸை பொறுத்து நமக்கு வந்து இன்டர்வல் கேம்ஸும் மிட் செட்டிங் கேம்ஸும் விளையாடலாம். அடுத்ததாக RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பத்தி பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து இந்தோனேஷியால 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதன்படி பார்க்கும்போது 8GB RAM 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரேமர்ஸின் LPDDR4 RAM பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனால் ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 தான் வருது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். மற்றபடி மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1 TB எக்ஸ்டர்னல் பண்ணலாம். ஆனால் இது ஒரு ஹைபிரிட் சிப் செட்டாக தராங்க. அதனால ஃபோனில் வந்து 2 சிம் கார்டு போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் டைம்ல ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிட முடியும். ஃபோனோட OS பற்றி பேசும்போது இது வந்து Android 14 OSல ஃபன் டச்சோட 14 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. மற்றபடி அப்டேட்ஸ் வந்து எவ்வளோ வருஷம் தராங்க அப்படிங்கிறது கம்பெனி அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணல. ஃபோனோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் நமக்கு வந்து 2 கேமரா வருது. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX882 அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க. இது f1.8 ஆப்பர்ச்சர்ல வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இதில் கொடுக்கல. ஆனால் வீடியோஸ்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேக் ஆகும். மற்றபடியாக ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இதுவுமே f2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. மற்றபடி இந்த பேக் சைடில் உள்ள ஃபிளாஷ் வந்து நமக்கு வந்து RF ஃபிளாஷாக வருது. செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.45 ஆப்பர்ச்சர்ல வருது. ஸோ ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்த்தாச்சு. அடுத்ததாக ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் நமக்கு வந்து USB Type-C ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்கு. நெட்வொர்க்ஸ் பொறுத்து நமக்கு இந்த ஃபோனில் 5G-க்கான SNC சப்போர்ட், 4G-க்கான VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.0 மாதிரியான விஷயம் கொடுக்குறாங்க. ஸோ நெட்வொர்க்ஸ் கொஞ்சம் பழசாக தான் இருக்கு. அடுத்த பேட்டரிஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து 5000 mAh பேட்டரி தராங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்க்கான வைடு சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. வயர்லெஸ் சார்ஜிங் இதில் கிடையாது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். இந்தோனேஷியாவில் இந்த ஃபோனோட ஸ்டார்டிங் பிரைஸ், அதாவது 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற வேரியன்ட் வந்து கிட்டத்தட்ட பார்க்கும்போது 23,500 அப்படிங்கிற பிரைசிங் கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது நமக்கு வந்து இந்தோனேஷியன் பிரைஸை வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த பிரைஸ் வருது. ஸோ ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த ஃபோன் வந்து ஒரு 20,000 செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ எதிர்பார்க்கப்படுது. போன வருடம் லான்ச் பண்ண விவோட 200 5G வந்து 21,000 அப்படிங்கிற பிரைசிங்கில் இருக்குது. இப்போ வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது ஸோ அதை மட்டும் பார்க்கும்போது இந்த ஃபோனோட பிரைசிங்கும் அதே ரேஞ்சில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே போச்சுன்னா இது அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. காரணம் இந்த ஃபோனில் கேமராஸ்ல நமக்கு வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் கிடையாது. சிப் செட் ஓரளவு நார்மலான சிப் செட் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிஸ்பிளே, பேட்டரி, பில்டு மாதிரியான விஷயங்கள் ஓரளவு ஓகேயாக இருக்கு. ஸோ நீங்கள் இந்த விவோவோட Y300 5G பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.